டாஸ்மாக் ஊழல் புகார் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜு பல்வேறு புகார்களை வரிசையாகவே முன்வச்சிருக்காரு. அப்போது ஒரு கட்டத்தில் குறுக்கிட்ட தலைமை நீதிபதி கவாய் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பியிருக்காரு. தலைமை நீதிபதி எழுப்பிய கேள்வி என்ன என்பது குறித்து இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவன மோசடி குறித்து அமலாக்கத்துறை வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் அதிருப்தியையும் தெரிவிச்சிருந்துச்சு. இந்த வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கு. அமலாக்கத்துறை நடத்திய 2 சோதனைகள் மற்றும் அதில் கண்டறியப்பட்ட பொருட்கள் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்கை விசாரித்த போது தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு, இங்கு கூட்டாட்சி என்பது என்னானது? மாநில அரசின் விசாரணை உரிமைகள் நீங்கள் படிக்கவில்லையா? உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் மாநில அரசு குற்றத்தை விசாரிக்கவில்லையா என்று நினைத்து கொண்டு நீங்கள் நேரடியாக விசாரிக்க முடியுமா என்று பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. விசாரணை தொடர்ந்த நிலையில் தலைமை நீதிபதி கூடுதலாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமலே இருந்திருக்காரு. அவர் கடந்த 6 வருடங்கள்ல அமலாக்கத்துறை தொடர்பான பல வழக்குகளை நான் பார்த்திருக்கிறேன். இப்போது நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. நான் ஏதாவது சொன்னால் அது பெரிய செய்தியாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்காரு. முன்னதாக இன்றைய விசாரணையில் மூத்த வழக்கறிஞர்களாக கபில் சிபேல் மற்றும் முகுல் ரோத்தகி தமிழக அரசு சார்பில் வாதிட்டிருக்காங்க. முறைகேடுகள் குறித்து ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை வழக்குகளையும் பதிவு செய்துள்ளதாகவும், அரசு நிறுவனமான டாஸ்மார்க்கில் மீது எப்படி சோதனை நடத்தி கணினிகளை பறிமுதல் செய்ய முடியும் என்று கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. வழக்கறிஞர் கபில் சிபேல் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து கொண்டிருக்கும் போது அமலாக்கத்துறை ஏன் இடையில் நுழைகிறது என்று பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அதே போல் வழக்கறிஞர் ரோஹத்கி டாஸ்மாக் ஊழியர்களின் பிரசவைக்கு என்ன ஆனது? டாஸ்மாக் ஊழியர்களின் மொபைல்களை எப்படி கைப்பற்ற முடியும்? பெண் ஊழியர்கள் கூட தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்று தெரிவிச்சிருக்காரு. இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு, மாநில அரசு ஏற்கனவே 47 வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கு. இருப்பினும் அங்கு ஊழல் தலைவிரித்தாடுகிறது என்றால் அந்த அமலாக்கத்துறை விசாரிக்கலாம். பெரிய அளவிலான முறைகேடுகள், பெரிய அளவிலான ஊழல் நடந்திருக்கு. இருப்பினும் நாங்கள் பண மோசடி குறித்து மட்டுமே விசாரிக்கிறோம் என்று கூறியிருக்கு. இதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் கபில் சிபல் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவை சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. இந்த சட்டத்தின்படி ஒரு விவகாரத்தை ஒரு விசாரணை அமைப்பு விசாரித்து வரும்போது வேறு ஒரு சட்டம் மீறப்பட்டதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை கண்டறிந்தால் அந்த தகவலை சம்பந்தப்பட்ட விசாரணை ஏஜென்சியுடன் பகிர வேண்டும் என்பதே இந்த சட்டத்தின் அடிப்படை என்பதை சுட்டிக்காட்டி கபில் சிபல் தனது வாதத்தையும் முன்வச்சிருக்காரு. அப்போது கூடுதலாக சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய அளவிலான ஊழல் நடந்திருப்பதாக மீண்டும் வாதிட்டிருக்காரு. மேலும் இதை வெறுமனே சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே பார்க்க முடியாது என்றும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த இடத்தில்தான் குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, இங்கு கூட்டாட்சி என்பது என்னானது? மாநில அரசின் விசாரணை உரிமைகளை நீங்கள் படிக்கவில்லையா என்று பல கேள்விகளையும் முன்வச்சிருக்காரு. அதற்கு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், நாங்கள் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை கண்டறிந்திருக்கிறோம். முதல் தகவல் அறிக்கையின் தன்மையை பாருங்கள். ஊழல் எந்த அளவிற்கு தலைவிரித்தாடுகிறது என்பதையும் பாருங்கள் என்று பதிலளிச்சிருக்காரு. அப்போது குறுக்கிட்ட வழக்கறிஞர் கபில் சிபல், ஆதாரங்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் அதை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என வாதாடியிருக்காரு. இப்படி இரு தரப்பிற்கும் இடையே நாள் முழுக்க காரசாரமான விவாதமானது நடைபெற்றிருக்கு. டாஸ்மாக் விவகாரத்தை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில தான் அந்த தடையை மேலும் நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.